வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பார் தூள் எங்கள் வீட்டில் நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் தூள் அரைக்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது வந்து தனியான்னு சொல்லுவாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோவும் ஒட்டுக்காக போட்டு வறுத்துடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கால் கிலோவாக போட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். நாம் இன்றைக்கி எடுத்திருக்க எல்லா பொருளையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எதுவும் ஆயில் சேர்க்க போகிறது கிடையாது. எல்லா பொருளையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதால நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ரொம்ப நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டாலும் சாம்பார் தூளோட அந்த டேஸ்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம பொறுமையாக டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மல்லி கொட்டியிருக்கேன். இது நல்லா அதோட அந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் எப்போதும் சாம்பார் தூள் 1/4 கப் 1/2 கப் அந்த அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வறுத்து மிக்சிலேயே பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த தடவை கொஞ்சம் பல்காக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டும் நான் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஃபுல்லாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக துவரம்பருப்பு ஒரு 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். எடுத்து இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பருப்பு சாம்பாருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொரியலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதிகமாக சாம்பார் தூள் தான் தீரும். அதனால தான் நான் சரி கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுக்கலாம். அப்பப்போ அரைச்சி இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கொஞ்சம் 1/2 kg அளவுக்கு நான் அரைக்கிறேன். இப்போ துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே போல் நல்லா வாசனை வருது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா 75 கிராம் அளவுக்கு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருக்கிடக்கூடாது. கருகி போச்சு அப்படின்னா அதோட சாம்பார் தூளோட டேஸ்ட்டே மாறிடும். கடலைப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அதே 75 கிராம் அளவுக்கு நான் குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். புழுங்கலரிசி எடுத்து நல்லா அது பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் வறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருகிடுச்சுனாலும் டோட்டலாக சாம்பார் தூள் கசப்பாயிடும். அதனால் பார்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சீரகத்தோட அந்த வாசனை வரும்போது நீங்கள் அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக மிளகு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் கவனமாக பார்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இடையில கிருத்திக்குட்டி பேசிகிட்டே இருக்கான். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி. இப்போ மிளகும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ரொம்ப வறுத்துடக்கூடாது. அப்புறம் சாம்பார் தூள் கசப்பாயிடும். அடுத்ததாக கடுகு ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக சோம்பு ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சோம்பு அதிகம் சேர்த்துட வேண்டாம். சேர்த்துனா கறி மசாலா பொடி வாசனை வந்துடும். அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சள் அப்படியே போட்டு நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா உப்பு சேர்த்து வறுக்க போகிறேன். நம்ம எப்படியும் இந்த பொடிக்கு உப்பை வறுத்து போட போகிறோம். அதனால் உப்பை மஞ்சள் கூடயே சேர்த்து வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் கூடயே கல்லுப்பை போட்டு வறுத்துக்கிறேன். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சள் நல்லா வெடித்து வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை நிழல்லையே உலர்த்தி இருந்து அதை எடுத்து இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கூட அதிகமாக உங்களுக்கு கருவேப்பிலை இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டால் தான் பெருங்காயத்தோட அந்த வாசனை நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்படி உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இப்போ நான் மிளகாயை தவிர எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். மிளகாயை நல்லா வெயிலில் முடப்பாக காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து நான் காலையில் ஒரு 10 மணி போல் நான் வந்து எல்லாத்தையுமே வறுத்து கொண்டு வந்து இப்போ மொட்டை மாடியில் வந்து காய வச்சுட்டேன். இது வந்து அப்படியே சாயந்தரம் வரைக்கும் காயட்டும். மிளகாய் வந்து நல்லா உடச்சா முடப்பாக உடையணும். அந்த அளவுக்கு காய வச்சுட்டு நம்ம மெஷினில் கொடுத்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. மிளகாய் வந்து எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மிளகாய் வந்து நல்லா உடைக்கும் போது மொடன்னு வந்து சவுண்டு வருது. மழை வர மாதிரி இருக்குது. இதுக்கு மேலேயும் மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்துடலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பெருங்காயத்தை அப்படியே வந்து கட்டியாக நம்ம வந்து பொரித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம தூள் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம தூள் பண்ணாமல் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது ஒரு சிலதெல்லாம் வந்து அப்படியே நின்றுடும். அதனால் வந்து நம்ம பெருங்காயத்தையும் இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் வந்து அன்றைக்கே வந்து அரைக்கலை. பார்த்திங்கன்னா மழை வந்து பயங்கரமான மழை வந்துடுச்சு. அதனால் நான் அடுத்த நாள் காலையில் தான் வந்து நான் மிளகாத்தூளை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தேன். நம்ம வந்து மிளகாத்தூளை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ரொம்ப வந்து சூடாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பேப்பரில் வந்து நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். இதே வந்து நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். தேவைப்படும் போது நம்ம எடுத்து பாட்டிலில் ஃபில் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஜிப்லாக் கவரில் போட்டாலும் நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது, ஒரு கண்டெய்னரில் போட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது சாம்பார் தூள் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். நான் சேர்த்துன இன்க்ரீடியன்ஸோட அளவுக்கு எனக்கு இப்போது சாம்பார் பொடி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ 413 கிராம் அளவுக்கு எனக்கு வந்து பொடியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி சாம்பார் தூள் அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே வந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.